Welcome to another episode of Vibe with Karthik. ரெண்டு பேரும் சொல்லுங்க Vibe with Karthik சொல்லுங்க. Vibe with Karthik. சூப்பர் மாமா, வெரி குட். எங்க வந்து அலங்க வந்தவங்களே பாடாம இருக்கீங்க. என்னடா எங்களதா பாடாம. அவங்க வந்து பொண்ண குடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுங்க. கொடுத்துட்டாங்க நீங்க இருந்து. அப்படி இல்ல த வீடியோக்கு சொல்றேன். இதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் மாட்டிட்டோம்னு பார்த்தா நீங்களும் மாட்டீங்க. பரவாயில்ல. என்ன கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஆசையா அங்க எடுக்கணும். அவர் ஆசையா அங்க இருக்கணும். தேங்க்ஸ் த. ஆமா த. வேணும் உங்களுக்கு. சொல்லுங்க த. தலை தீபாவளிங்க அம்மாவும் கூப்பிட்டு நீங்க எல்லாருமே வந்துடும் நல்லபடியா. கண்டிப்பாங்க. இந்த அப்படி சரி தேங்க்யூ ஸோ மச் அத்தை. கண்டிப்பா வந்துடுறோம். பொங்கல் வந்து நாங்க துபாயில தான் செலிப்ரேட் பண்ண போறோம்ன்றத முன்னாடியே கணிச்சு அத்தை கையில தான் கொடுக்கணும் பொங்க பானையில. பொங்க பானையா? சூப்பர். அடுத்து நம்ம கண்டினியூ பண்ண போறது மாமியார் வீட்ல. ஓகே, நம்ம போய் அங்க கண்டினியூ பண்ணுவோம். இருங்க, மாமா ஏதோ பண்றாரு. என்ன மாமா? எங்க அம்மாவையும் கூப்பிட்டு இருக்கீங்க, வர மாட்டீங்க. ஏன் மாமா? வாங்க, அங்க இருந்து காலையில வந்துருவீங்களாமா? பாத்துட்டுங்களா? இது என்ன பாடு? கார்த்தியும் கூட கத்தையும் வர்றாங்களா? அவங்களையும் கூட்டிட்டு வாமா அப்படின்னா நீங்க என்ன பிடிச்சி வாங்க. நீங்க இல்ல இல்ல, அவங்க வந்து இங்க எங்க அக்கா இருக்காங்க. காலையில நல்ல நாள் வீட்ல விளக்கேத்தணும். தீபாவளி நாள் அதோ போட்டு சாமி கும்பிட்டு மம்மி ஹாப்பி தீபாவளி. பை பை. நைட் அட்டெண்ட் செய்யுங்க. ஓகே, பை பை. சரி, நான் போயிட்டு வரேன். சரி சரி. ஸோ வெல்கம் பேக் டு த சேம் எபிசோட். என்னடா பின்னாடி கலர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். எஸ், இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க உங்கள் மாமியார் வீடு. வீடு வெரி குட். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். சாலமன் பாப்பையா உட்காந்து காலையில் பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஓஜி தீபாவளி வைப்ஸ். ஆமாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30. எல்லாம் கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ். நான் எந்திரிச்சது எல்லாமே. ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சாச்சு ப்ராப்பராக. அடுத்து தீபாவளியோட ஓஜி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் அத்தை வந்து பயங்கரமாக நேற்று நைட்லேருந்தே கிச்சனில் தான் இருக்காங்க. வேணாம் அப்படின்னு நிறைய சொன்னாலும் கேட்கல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன வருது அப்படின்றத பார்த்துருவோமா? ஆவி பறக்கும் சுட சுட இட்லி. போதும் வெயிட் பண்ணு. இந்த ஒரு வாய் இட்லி அப்படியே சாப்பிடலாம். அண்ட் என்ன கிரேவி? நாட்டுக்கோழி. அப்படி போடு. நாட்டுக்கோழி அத்தையின் ஸ்பெஷல். போதும் மதியத்துக்கு சாப்பிடணும்ல. அண்ட் இது நீ அரைச்சியா? இல்ல எல்லாமே மம்மி தான். தேங்க் காட். அசிங்கப்படுத்துறேன். ஸோ ஸ்வீட்டுடன் ஆரம்பி அப்படின்னு ஹோம்மேட் எங்கள் அத்தை செஞ்ச குலாப் ஜாமுன் நல்லா இருக்கும். மை ஃபேவரட். தெரியும் நீ செய்யலனாலே அது நல்லா இருக்கும்னு தெரியும். மம்மி செஞ்சாலே சூப்பரா இருக்கும். வாவ், நல்லா இருக்கா? பர்ஃபெக்ட். சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் ரியாக்ஷன் காட்டணும் மம்மிட்ட. இருங்க ஒரு நிமிஷம். நாங்கள் இருப்போம். ஐயோ சரி. அத்தா அற்புதம். சரியான டேஸ்ட். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீ உட்கார்ற கார்த்தி. I gotta tell you, it was perfect. Everything. இருப்பா. இது மட்டும் பண்ணிருக்காங்க. Thank you. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒருத்தங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 1 hour தான் எடுத்திருக்கு. ஆமா கண்டிப்பா. சாரி, மேக்கப், ட்ரெஸ் எல்லாம் 1 hour வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஒரு 3 minutes எடுத்தது. அதில் வந்து ஒரு 1 minute இவங்க வேட்டியில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ திஸ் இஸ் ஆர் தலை தீபாவளி அவுட்ஃபிட். You are so beautiful. ஓ. ஸோ இருங்க, நம்ம மற்ற க்ரூ மெம்பர்ஸையும் காட்டிடுவோம். எங்க டாடி பயங்கர ஒரு தீப்பொறி குமார் மாதிரி. தீப்பொறி குமாரா? அப்பாவி குமாரா? கரெக்டுங்க மாமா. அத்தை என் பியூட்டிஃபுல் மாமி. நீங்களே இன்ட்ரோ கொடுங்க.
என்ன கொடுக்குறது? ஆமா ரெடி தலை தீபாவளி எல்லாம் ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. வெடிக்கலாங்களா பட்டாசு? பட்டாசு. ஆமா. ஹாய், இதுதான் எனது அண்ணன். அண்ணன். ஆமா, இதுதான் வந்து தீபாவளியோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டீங்க. மாமா ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்து எப்படி இந்த கலர், ஃபேமிலியில இந்து மட்டும் எப்படி இந்த கலர் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க. மைக் கூட அவர்கிட்ட. இங்கே இருக்காரு. பேசுப்பா. இங்கே தான் இருக்கும். அதாவது நாங்கள் கல்யாண டைமில் அவங்க அம்மா நல்ல கலர். ஸோ மம்மி மில்க், டாடி மம்மி மில்க், டாடி டிகாசன். கொஞ்சம் டிகாசன். ஆக்சுவலா ஆமாங்க, பாத்தீங்கன்னா அத்தை வந்து பயங்கர கலரா சின்ன வயசுல. ஆமா. இப்பதான் வந்து கொஞ்சம் கருத்துட்டாங்க. ஏங்க மாமா அத்தையை கருப்பாக்கிட்டீங்க? சின்ன குஷ்பு போட்டு. யாரு அத்தைங்களா? முதல்ல சின்ன குஷ்பு நீங்க. ஆமா, இப்ப இந்துவ சின்ன அன்சிகா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அந்த காலத்து குஷ்பு, இவ இந்த காலத்து அன்சிகா அப்படிதான். சூப்பருங்க மாமா. அப்ப வயசானப்புறம் இந்துவும் அத்தை மாதிரி ஆயிடுவாங்களா? மாறிடுங்களா? இல்ல இல்ல, அத்தை நல்லா இருக்காங்க, அதுக்கு தான் கேட்டேங்க. எங்க அப்பா ஏந்திரமா கை பிடிக்கிறது, நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி. எங்க அத்தையோட சின்ன வயசு பிக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆமா. மாமா கொஞ்சம் சின்ன வயசுல, மாமா நீங்களும் கலரா தான் இருந்திருக்கீங்க. இப்பதான் கொஞ்சம் அந்த காலத்து கமல், அந்த காலத்து குஷ்புங்களா நீங்க? சூப்பர் மாமா, கை கொடுங்க. சிவகாசில இருந்து தலை தீபாவளிக்காக எங்க மாப்பிள்ளையோட ஸ்பெஷல் இது. அங்க இருந்து இறங்கியிருக்கோம் ஃபுல்லா. வெளிச்சத்துல இன்னுமே பயங்கர அழகா இருக்கீங்களே. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? எங்க டாடியோட ஃபேவரட் கலர். எங்க பாபா சொல்றதுனால இந்த கலர் நான் எடுத்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ மார்னிங் வந்து படஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து லஞ்சு பயங்கரமான ஸ்பெஷலாக வந்து எங்கள் அத்தை எனக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சுட சுட அப்படியே வந்திருக்கு. மட்டன் பிரியாணி. யாரோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதை இவங்க தான் செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு ஆமாம். குழம்பு போதும். ஒரிஜினலாக வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு உண்மையை மட்டும் சொல்லுவேன், சரியா? மீன் நிஜமாவே சூப்பராக இருந்தது. வாவ், பரவாயில்லங்க, நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தங்க. அது வரையும் கொஞ்சம் சந்தோஷம். எல்லாமே அந்த குழஞ்சு போன பிரியாணியும் தக்காளி சாதத்துக்கான அதாவது ப்ரீவியஸா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வந்து நம்மள வந்து வேணாம். இப்போ இது சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஹாப்பி தீபாவளி அகைன். இது ஈவினிங் கொண்டாட்டம். ஆமாங்க. ஸோ நைட் வெடிக்கிற வெடியெல்லாம் இப்போ தான் வந்து எடுத்து ரெடியாக இருக்கும். சரிங்க, போயிட்டு வரேன். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு வருகிறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ அதே தான், இந்த டே இன்னும் முடியல எங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, அதாவது எங்கள் அம்மா, அவங்க கூடயும் வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அத்தைக்கு ஒரு விடை சொல்லிட்டு, ஐ மீன் பிரியா விடை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் எங்களோட வீடு. ஆமாம், அங்கே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஏன்னா 2 குட்டி குஞ்சன்ஸும் வந்து நேற்றுலேருந்து, அது பெரிய குட்டி குஞ்சன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டான். மாமா இங்கே வான்ட்டு. அதுவும் இல்லாமல் மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த 8 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தீபாவளி மட்டும்தான் வந்து இந்தியாவில் கொண்டாடி இருக்கேன். ஸோ அதனால் இந்த வைப்பையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இங்கேயும் வந்தாச்சு. சரி, அங்கே போய் பார்ப்போம். ஸோ ஹாப்பி தீபாவளி. வெரி குட். குட்டி குஞ்சா ஹாப்பி தீபாவளி. வீடியோ பார்த்தீங்களா? உங்களுது எங்கேயோ பார்த்துருக்கேன். மொட்டை போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவா?
ஃபர்ஸ்ட் தீபாவளி அவங்களுக்கு. ஹாப்பி தீபாவளி சொல்லி எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி. என்ன ஒரு லிப்கி செடி கூட மாட்டேங்கிற உன் பையனை? எத்தனை அடிச்சிருப்பேன் இந்த மாமா. ஐயோ மாம்ஸ் அமைதியா இருங்க. ஹாப்பி தீபாவளி சித்தப்பே. ஓகே எங்க உள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அங்குள் ஹாப்பி தீபாவளி. வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ளன்ற மாதிரி. இந்த வெடியை வைக்க வருவது யார் என்று பார்த்து விட்டால் என்னதுடா எறா என்ன பண்ணுண்டா? யாரு? நீ ஓடிடுவ. ஆத்தாவை கூட்டிட்டு ஓடுறது தான் உன் வேலை. ஆத்தா விட்டுட்டு போயிடாதடா. மா வந்துருமா மம்மி இப்படி வா. மா நல்லா வாமா செதறியா. Happy Diwali! சுற்றமும் முற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டதே முல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை. வாழ்கின்ற போது நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீரித்திடுமே. ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரும் ஏவு. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரை சொல்லும். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம்.